1 முதல் 5ஆம் வகுப்பு வரை படிக்கும் மாணவர்களுக்கு ஏப்ரல் 6ஆம் தேதி ஆண்டு இறுதித் தேர்வு தொடங்கி 16ஆம் தேதி நிறைவடைகிறது. அதேபோல 6ஆம் வகுப்பு முதல் 9ஆம் வகுப்பு வரை படிக்கும் மாணவர்களுக்கு ஏப்ரல் 1ஆம் தேதி தொடங்கி 16ஆம் தேதி தேர்வுகள் முடிகின்றன. ஏப்ரல் 17ஆம் தேதி முதல் அனைத்து பள்ளி மாணவர்களுக்கும் கோடை விடுமுறை விடப்பட்டுள்ளது. ஏப்ரல் 23ஆம் தேதி சட்டசபை தேர்தல் நடைபெறுவதால் அதற்கு முன்னதாக மாணவர்களுக்கு தேர்வுகளை நடத்தி விடுமுறை விடப்படுகிறது. பள்ளிக்கூடங்கள் வாக்குச்சாவடி மையங்களாக மாற்றப்படுவதால் அதற்கான பணிகளை செய்ய வேண்டியுள்ளது. தேர்தல் பணிகள் நடைபெற இருப்பதால் பள்ளி மாணவர்களுக்கு முன்கூட்டியே விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. இந்த வருடம் கோடை விடுமுறை மாணவர்களுக்கு 48 நாட்கள் கிடைக்கிறது. பொதுவாக ஜூன் 1ஆம் தேதி பள்ளிகள் மீண்டும் திறப்பது வழக்கம். ஆனால் அன்று வெள்ளிக்கிழமை வருவதால் ஜூன் 4ஆம் தேதி கோடை விடுமுறைக்கு பிறகு பள்ளிகள் திறப்பதற்கு வாய்ப்பு உள்ளது. கோடை வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்தால் பள்ளிகள் திறப்பதில் தாமதம் ஏற்படக்கூடும் என்று பள்ளிக்கல்வி அதிகாரிகள் தெரிவித்தனர். 1 முதல் 9ஆம் வகுப்பு வரைக்கான முழு ஆண்டு தேர்வு கால அட்டவணை பற்றி ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதோடைய லிங்கை வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன்.